வெல்கம் டு ரச்சன் ராஜேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்துருப்போம், குட் பேட் அக்லி. ஸோ அந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்கணும்னு இருந்திருக்கோம். ஸோ இந்த படத்தோடைய கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவருடைய பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முறையில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து யார் இருக்கா என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து பேக் சைடு இருக்குது. அந்த மிகப்பெரிய தீவிரவாத கூட்டம் எது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம வந்து அர்ஜுன் தாஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து என்ன கதைன்னா, அஜித் சார் வந்து அவர் பையனை ஜெயில இருந்து மீட் எடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த தீவிரவாத கூட்டத்தை வந்து அஜித் அழிச்சார் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு மிகப்பெரிய டானா இருக்காரு. மிகப்பெரிய டான். அதுக்கப்புறம் அஜித்துடைய வைஃபா வந்து பாத்தீங்கன்னா திரிஷா கிருஷ்ணன் நடிச்சு போவார்கள். அதுக்கப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன் வந்துட்டு போகிறாங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜித்துக்கு ஏத்த அந்த மாசான சீன்ஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. படம் முழுக்க முழுக்க அந்த மாசை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதனால அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் மிகவும் பார்த்து ரசிக்கும்படி ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் உள்ளது. படம் வந்து மாசா இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீனா படத்தை பார்த்திருப்போம். அந்த தீனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து இன்ட்ரோல வரும்போதே பாத்தீங்கன்னா அவருடைய கண்ணை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ சீன்ஸ்ல அந்த ஃபைட் சீன்ஸ்ல அதே மாதிரி தான் நம்ம குட் பேட் அக்லி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ட்ரி ஆகுற அந்த சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கண்ணை வச்சுதான் மூவ் பண்ணி படத்துக்கு வந்து அவருடைய சீன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய நம்ம அர்ஜுன் தாஸு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ட்ரெஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா தானே அந்த பாட்டுக்கு நம்ம தேட்டர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எழுந்து ஆடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவு அருமையாக வந்து இந்த ரிவ்யூஸ் பாட்டு வந்து சூப்பராக உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டும் இந்த படத்துல வந்து ரீமிக்ஸாக வந்திருக்கு. அந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து ஃபைட் போட்டு நம்ம ஆலுமா டோலுமா பாட்டுக்கு போட்டு ஃபைட் பண்ணது படம் முழுக்க அந்த விறுவிறுப்பும் குறையாம தியேட்டர்ல அந்த பார்க்குற அந்த விசில் சத்தத்தோட படம் மிகவும் சூப்பராக உள்ளது. படத்தை வந்து இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாக்கா இல்லாம படம் வந்து அந்த விறுவிறுப்பு தன்மையை வந்து கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகுது. சரிங்களா? ஓகே, நம்ம இந்த குட் பேட் அக்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஓகே, பை.